வெளிச்சத்தின் பிள்ளைகளாகிய உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 66 அதிகாரம் 2 சொல்கிறது, என்னுடைய கரம் இவைகளை எல்லாம் சிருஷ்டித்ததினால் இவைகள் உண்டாயின என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு பின்பாக பார்த்து கொண்டிருக்கிற உயரமான மலைகள், அந்த உயரமான மலைகளுக்கும் மேலாக உயரமான கட்டிடம், இந்த பகுதி முழுவதும் உயரமான இடங்கள், உயரமான மலைகள், இந்த மலைகளுக்கு மேலாக மேக கூட்டங்கள் ஆங்காங்கே பரவி ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த அழகான சிருஷ்டிப்பை எல்லாம் பார்க்க இந்த தேசத்தில் இருக்கிறவர்களும் வெளிநாட்டில் இருக்கிறவர்களும் இந்த இடத்தை விரும்பி அவர்கள் கடந்து வருகிறார்கள். மலேசிய தேசத்தில் என்ட்ரிங் ஐலாண்ட் என்கிற ஒரு அழகான ஒரு சுற்றுலா தலம். இந்த இடத்தில் இந்த வசனம் நினைவு கூறப்படுகிறது. தேவனுடைய கரம் அழகானவைகளை சிருஷ்டித்தது. அவருடைய கரம் அழகானவைகளை சிருஷ்டிக்கிற கரம். ஒரு சீன மனிதர் பல எதிர்ப்புகளுக்கு மத்தியிலே பல ஆண்டுகளுக்கு முன்பாக தனி ஒரு மனிதனாக இந்த இடத்தை அவர் தேடி கண்டுபிடித்ததாக சரித்திரம் சொல்கிறார். ஆனால் தேவனுடைய கரம்தான் இவைகளை எல்லாம் சிருஷ்டித்திருக்கிறது. சுற்றிலும் பசுமை, சுற்றிலும் குளுமை, உயரமான மலைகள், அவைகளின் மேல் தொட்டு போகிற மேக கூட்டங்கள், இந்த உயரமான மலைகளுக்கும் மேலாக உயரமான கட்டிடங்கள். இது ஒரு அழகான சுற்றுலா தலம். இவைகளை பார்க்கும் பொழுது அழகானவைகளை சிருஷ்டிக்கிற கர்த்தருடைய கரம்தான் நம்முடைய நினைவுக்கு வருகிறது. இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் அழகானவைகளை சிருஷ்டிக்க போகிறார். உங்களை தம்முடைய சாயலாக சிருஷ்டித்தவர் உங்களுடைய வாழ்க்கையிலே அழகானவைகளை சிருஷ்டிக்க போகிறார். சிறந்தவைகளை சிருஷ்டிக்க போகிறார். கோணலான உங்களுடைய வாழ்க்கையிலே செவ்வையானவைகளை கர்த்தர் சிருஷ்டிக்க போகிறார். வறட்சியான உங்களுடைய வாழ்க்கையிலே பசுமையானவைகளை சிருஷ்டிக்க போகிறார். அவருடைய சிருஷ்டிப்பின் கரம் இறங்கினால் போதும், உங்களுடைய அழுக்கு நிறைந்த வாழ்க்கை மிக அழகாக மாறி ஒரு மனிதனா அழகான இடத்தை கண்டுபிடிக்க முடியும் என்று இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஜனங்கள் நம்புவார்களே. ஆனால் வானத்தையும் பூமியையும் படைத்த ஒரே தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால் உங்களுடைய வாழ்க்கை மிக அழகாக, மதுரம் நிறைந்ததாக, மகிமை நிறைந்ததாக மாறும் என்பதிலே எந்த சந்தேகமும் கிடையாது. இதை கேட்கிற நீங்கள் விசுவாசிகள். இவைகளை எல்லாம் என்னுடைய கரமல்லவா சிருஷ்டித்தது, என்னால் இவைகள் உண்டாயின என்று கர்த்தர் சொல்லுகிறார். மனுஷனால் உண்டாக முடியாது, தேவன் உண்டாக்கினார். உங்களுடைய வாழ்க்கையிலோ தேவன் சிருஷ்டிப்பின் கரத்தை நீட்டுவாராக. சிருஷ்டிப்பின் ஆசீர்வாதங்கள் இறங்கும். அழகானவைகளை நீங்கள் சிருஷ்டிக்கப்பட்டு அதை பெற்றுக்கொள்ளும்படிக்கு தேவன் உங்களுக்கு அனுகிரகம் செய்வார். அழகானவைகள் சிருஷ்டிக்கப்படும், மகிமையானவைகள் சிருஷ்டிக்கப்படும். ஆண்டவர் உங்களுக்கு தந்தருளுவாய். சிருஷ்டிப்பின் ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாகிய உங்கள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you. Amen.